வணக்கம் மங்காளி, தேனியிலிருந்து. வணக்கம் ஸ்தப்பா, தேனியிலிருந்து. வணக்கம் பெரியப்பா, கொழுந்தியா ஒன்னுட்ட. விஷயம் என்னன்னா, யூடியூப்காரனுக்கு சொல்லிவிடுறேன். நீ சப்ஸ்கிரைபு ஒழுங்கா நீ பண்ணவே மாட்டிக்கிறியா. பொம்பளை பிள்ளைய அவுத்து போட்டு ஆடுறத மட்டும் அதிகமாக விடுற, அதுக்கெலாம் வீடியோ விடுற, அதுக்கு மட்டும் அதிக ஃபாலோவர்ஸ் கொடுக்குற. இப்போ நாங்கள் என்னத்துக்கு இருக்கோம் தேனிக்குள்ள? எங்களுக்குலாம் சப்ஸ்கிரைபர் சேர்த்து விடுங்க, தம்பிக்கு போட்டு விடுங்க. அந்த யாரும் நீயா இந்த அவனுக்கு சேர்த்து போட்டு விடுங்க. வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ முழுக்க தமிழ்லே பேசி போடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ அப்லோட் பண்ணேன் இங்கிலீஷில் பேசி, ஆனால் அதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் போடுறேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் ஒலி கேட்டிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மனக்குமரில் இருக்கேன்னு சொல்லி. வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கண்டென்ட் இது பண்ணுறேன், ஆனால் வியூஸ் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேருக்கு. நீங்கள் எதனா சஜஷன்ஸ் கொடுங்க, எங்கெல்லாம் நான் சரியாக பண்ண மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணு, அதை இம்ப்ரூவ் பண்ணுன்னு எதனா போட்டிங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. வீடியோ குவாலிட்டி இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ 1080 எடுத்தேன். அதனால் அந்த கைரோ இல்லாததுனால வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே பல முகம் இருக்குது. அதில் ஒரு சில முகத்தை இறுக்கி பிடிச்சிட்ருக்கோம். அந்த முகம்தான் அப்படியே எல்லாருக்கும் தெரியுது. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ப்ளேஃபுல்லாக இருக்கிறது, நல்லா ஜாலியாக இருக்கிற மூடெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வேற ஒரு மனுஷனாக வாழ்கிறோம். அதே மாதிரி தான் நானும் எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கிறேன் நான். ஆனால் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் எல்லா தடங்களையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி நான் ஜாலியாக இருக்கிறேன், அதை வீடியோ எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த சேனல். சொல்லப்போனால் ஒரு ஆல்டோர் ஈகோன்னு வச்சுக்கலாம். தம்பி போங்க தம்பி. ஆல்டர் ஈகோனா எப்படி சொல்கிறது, நம்ம மனசில் ஒன்று நினைக்கும் இந்த நேரத்தில் இதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுக்கும். வேணாம், அமைதியாக இருந்தாலே உனக்கு சரியாக இருக்குன்ற மாதிரி. ஸோ நம்மளும் எதுக்கடா வம்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொல்லி மாறிடுவோம். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்டா, அந்த மாதிரி மைண்ட் செட்டு. அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணுப்பா இருக்கிறவன் தான் நான். ஆனால் அதெல்லாம் பிரேக் பண்ணி கண்டென்ட் க்ரியேஷனில் எப்படின்னா வரணும்னு பார்க்குறேன். நான் மோட்டோ விலாகிங்கில் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லணுன்னா, நம்ம செரி விலாக்ஸு இல்லை டிடிஎஃப் அந்த மாதிரி லெவல் வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஐஷோ ஸ்பீட் லெவலுக்காச்சும் வரணும்னு ஒரு சின்ன ஆசை. நீங்கள் மனசு வச்சாக்கா முடியும். உங்களால் முடியும். உங்களால் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப வேண்டியது அவங்களே இல்லை, உங்களே. உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்று. அதனால் நான் சொல்கிறேன், உங்களால் முடியும் கண்டிப்பாக. எப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வாங்க, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் நான் இந்த வீடியோ போட வேண்டியது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டியது, 10-15 வருஷமோ. ஏன்னா நான் ஒரு கான்டெம்ப்ரரியாக இருக்கணும்னு பார்த்தேன். யாருக்குன்னா இந்த ஜம்கட்ஸ் ஹரி, அப்புறம் இன்னும் சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அந்த லெவலில். அப்போ பார்த்து அப்பயே மோட்டிவேஷ்னலாகி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், எதனா ஒன்று பண்ணி எப்படின்னா நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ப்ரோகாஸ்டினேஷன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா தள்ளி போடுறது, அப்புறம் பண்ணலாம், சரியான டைம் வரட்டும், நம்ம பாயிண்ட் வரட்டும் தள்ளி போடுவோம்ல, அந்த மாதிரி தான்.
பஞ்சாயத்தை ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. நானும் ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டு இருந்தேன். இப்போ எதனா ஒன்று பண்ணி ப்ரோகாஸ்டினேஷனை டிசால்வ் பண்ணணுன்னு பார்க்குறேன். அதனால கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு பார்க்குறேன். தம்ப்நெயில் வேறு எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது தான் ஒரு யூடியூபரோட வேலை தெரியும் எனக்கு. ஆனால் அதை பண்ணுறது கூட சோம்பேறித்தனமாக இருந்துன்னு ஒன்று பண்ணால் ஒன்று பண்ணுறதில்ல. இப்போ லாஸ்ட் 2 வீடியோவே பார்த்தீங்கன்னா சரியான தம்ப்நெயிலே எடிட் பண்ணி போடல. நான் இதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே. அது மட்டும் இல்லாமல் பல வகையான வீடியோஸ் அப்லோட் பண்ணி போட்டேன். வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணாம், சொந்த கதை சோக கதை வேணாம். எல்லா வீடியோலையும் என்னால் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பேச முடியுமா இல்லையான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோ இல்லை சோஷியல் மெசேஜ் ஏதாச்சும் ஒரு கருத்தூசி 1-2 போடுறேன். இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு கவ் அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேட்குறேன். இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அது வண்டியில் வர இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துங்க. லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் என்னுடைய வருங்கால வீடியோக்களில் போடுறேன், எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் இண்டிகேட்டர்ஸ் பற்றி. அப்புறம் கிரிட்டிசிசம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது சில பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் அதை விளக்கணும்னு பார்த்தேன். இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கிரிட்டிசிசம் வேணும் எனக்கு. கிரிட்டிசிசம்னா நெகட்டிவ்னு அர்த்தம் இல்லை, உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்கிறது. உங்களுக்கு என்ன புரியுது, என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அதை பளிச்சுன்னு சொல்லுது. கிரிட்டிசிசமில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றது முதல்ல அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்ட்ரக்டிவ்ன்றது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அது நெகட்டிவாக எடுத்துக்கிறதும் பாசிட்டிவ் எடுத்துக்கிறதும் நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுறதும் அவங்கள பொறுத்தது. ஆனால் இந்த வீடியோ கிரிட்டிசிசம் வேணும்னு பார்க்குறேன். நீங்கள் எவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, போட்டு தொலைங்க. எதனா ஒரு திட்டு தொலைங்க. எதனா கான்ட்ரவர்சியாக பேசினா தான் மெசேஜ் போடுவீங்களா? இந்த இந்தியாவில் சென்சிட்டிவ் டாபிக்ஸு, அப்புறமா டேபு டாபிக்ஸு, இதை ஏதாச்சும் டச் பண்ணால் தான் கமெண்ட் செக்ஷன் குவியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரவர்சியில் எதுவும் போகாமல் நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த விலாகாவோ மோட்டோ விலாகாவோ அப்பப்போ எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். உங்கள் தயவில் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸோ அடித்தா நல்லது. மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணுறேன், அதே மேனிஃபெஸ்டேஷனுக்கான பலன் நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எது வேணால் ஓட்டுங்க, ஆட்டோ கூட ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. லெஃப்ட்டு ரைட்டு திரும்பும்போது பொறுமையாக திரும்புங்க. இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் பல ஆக்சிடெண்ட் நடக்குது, பல ரோட் ரேஜஸ் நடக்குது. இப்போல்லாம் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ வண்டியை டச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பேசுகிறதே இல்லை, கை கால் தான் பேசுது முதல்ல. பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன்.